ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 26 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் வழிபடுகிற ஆராதிக்கிற எங்கள் இயேசுவே எங்கள் ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மரணத்தில் உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு மரித்து போய் கிடந்த எங்களை உயிர்ப்பித்த கர்த்தரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிங்காசனத்திலிருந்து நீர் எங்களை நோக்கி பார்க்கிற தேவன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனையில் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆண்டவர், மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சன்னதிக்கும் பாருங்கள் என்று எழுதப்பட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஆராதிக்க சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே நான் மகிழ்ந்தேன் என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை அனுபவம் இந்த தாவீதுக்கு, எத்தனை ஆண்டவரே மகிழ்ச்சி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையை ருசி பார்த்த தாவீதை போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை நாங்கள் ருசி பார்க்க தேங்க்யூ லார்ட். கிருபை செய்கிறாங்கப்பா. தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீங்க இல்லாமல் நாம் இல்லை. ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையும் இல்லை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை நாங்கள் துதிக்கத்தக்கதான கிருபையை கொடுத்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி நீர் இடைப்படுவதை சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அதிகமாக இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 26 3வது வசனத்தினுடைய முதல் பாகம் இன்றைக்கு தேவ செய்தி நாம் வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு இடத்தை இந்த வசனத்திலே இன்றைக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு ஒரு 3 குறிப்பை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி
இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ண, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஈசாக்கு தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே அவன் வாசம் பண்ணினானா. எந்த தேசம் என்று கேட்டால் கர்த்தர் சொல்றாரு 6வது வசனத்திலே, எங்கே குடியிருந்தான்? கேரார் என்றதான ஒரு தேசம். அது எங்கே இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது பெலிஸ்திய தேசத்திலே அது சொல்றார். அவர் சொல்றாரு 1வது வசனத்திலே நீங்க பார்ப்பீர்களானால், அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். அங்கே அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 2 வருஷம் இருக்கிறாரு. ஒன்று எகிப்து, இன்னொன்று பாலஸ்தீனா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதிரி தேசம் தான். எகிப்துல அடிமையாக இருந்தவங்க, நீங்கள் பெலிஸ்தர் எப்போதும் இஸ்ரவேலுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் எகிப்தை சொல்லலை, நீங்கள் சொல்கிறாரு ஏன்னா என்கிற பெலிஸ்திய தேசத்தில் விடுகிறது. அவன் எவ்வளோ நாள் குடியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் பாருங்க, நெடுநாளாயிலே அவன் தங்கி இருந்தான். அது எவ்வளோ நாள் சொல்ல, நெடுநாளாக கர்த்தர் சொன்ன தேசத்தில் அவன் தங்கி இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தர் தான் அல்லேலூயா சொல்றாங்க. இன்னைக்கு செய்திதான் தெரியுமா, ஒரு ஊர், ஒரு 100, ஒரு பேர். சொல்லுங்க, ஒரு ஊர், ஒரு 100, ஒரு பேர். யாரும் எல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஒரு ஊர், ஒரு 100, ஒரு பேர். இதுதான் ஈசாக்கு கொடுத்த பிளஸிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஊரிலே அவன் குடியிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த அதிகாரத்திலே 3 விதமான ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடிகிறது. ஒன்று நூதனையான ஆசீர்வாதம், 2வது பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம், 3வது பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, நூதனையான ஆசீர்வாதம், பெருக்கமான ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விளைவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான். இந்த தேசத்துல, இந்த பெலிஸ்திய தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவனை ஆசீர்வதித்தார். அதனால அவனுக்கு கிடைச்ச பலன் எவ்வளவு தெரியுமா? 1-2 இல்லை, எவ்வளவு பலன்? 100 மடங்கு. அப்பா, 100 மடங்கு அறுவடை செய்யறான்ப்பா அவன் செய்யறது. வேதத்துல சில ஆசீர்வாதங்கள் வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. 2 மடங்கு பலன் இருக்கு, 100 மடங்கு பலன் இருக்கு, 1000 மடங்கு பலன் இருக்கு. இதுல அந்த எந்த கேட்டகரியில் வரானா 100 மடங்கு ஃபர்ஸ்ட்
எக்ஸ்போனென்ஷியல் ஆசீர்வாதம் 100 மடங்கு அவன் ரீச் பண்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்? நான் கை மட்டும் இல்லைங்களா? இவங்கெல்லாம் பதில் 100 மடங்கு கேட்டா இப்ப 1000 மடங்கு சொல்லுவாங்க. 1000 மடங்கு வேணுமா? சரி, ஓகே. அதுக்கு ஏற்ற வார்த்தையை நான் வகுத்துருவோம். அல்லேலூயா. இப்பதான் வர போறேன் நான் சந்திக்கிறேன். 100 மடங்கு பலனை அவன் பெறுவதற்கு அப்படி என்னதான் அவனுக்குள்ள இருந்த தகுதி, அவன் என்னதான் செய்தான் அப்படின்னு பாருங்க. விதை விதைக்கிறான். ஆனா பலனை யார் கொடுக்குறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இல்ல 2 காரியங்களை நான் சொல்ல, 2 அடிப்படையான காரியங்கள். ஒன்று, கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம். அது வேலையை குறிக்கிறது. நம்முடைய கையின் பிரயாசம், வேலை செய்ய இல்லையா, அது என்ன குறிக்கிறது? கையின் பிரயாசம். அந்த தானியத்தை அந்த வேர் உழுத்திருப்பான், தண்ணி பாய்ச்சிருப்பான், அதை நல்லா புடவிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த சாயிலாம் லூஸ் பண்ணி அதை விதையை அவன் தூக்கியிருப்பான். அது முளைச்ச பிறகு அதை எடுத்து லைனா அந்த நாட்டுகளை இவ்வளோ அவன் பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது பாருங்க, விதை என்பது வசனத்தை குறிக்கிறது. 2வது, இந்த வசனத்தை விதைக்கிற அந்த விதை அது எதை குறிக்கிறது என்று கேட்டால் ஊழியத்தை குறிக்கிறது. 2 காரியம். 1 வேலை, 2வது ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம பார்க்க போறோம் கையின் பிரயாசத்தை, நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு பிரயாசப்பட்டான், பலனை தருகிறவர் தேவன். பிரயாசப்பட்டு அவன் வேலை செய்தான். கர்த்தர் அந்த ஆண்டிலே என்று சொல்லப்பட்டது. அப்படிதான் போட்டிருக்கு. அந்த ஆண்டிலே கர்த்தர் அவனை 100 தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் மகிமை உண்டாவதாக. இந்த 100 ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சொல்றாரு, நீ எடுத்துட்டு போகாம நான் குறிக்கும் தேசத்துல நீ கூடியிருக்க. அந்தபடி அந்த தேசத்திலே ஈசாக்கு நெடுநாளாய் சொல்லப்படும். ஏதோ 1 மாசம் 2 மாசம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நெடுநாளாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்ததுனால தேவன் என்ன பண்ணாரு? அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்னும் புதிய ஏற்பாடுகளை யார் செய்தது அப்படின்னு பார்த்தா பேதுரு செய்தார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள், அது எதற்கு? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. மிகுதியான மீன் அப்படின்னா அந்த போட்டே பத்தல. அவன் என்ன பண்ணா, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பினார்கள். ஒரு போட் அல்ல,
கர்த்தர் எவ்வளோ கொடுத்தாரு? அவ்வளோ மீனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோ மீன் மாட்டிச்சு. ஆனால் வலை கிழிந்து போகவே இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மிகுதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பா இவ்வளோ மிகுதியான ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னு பார்த்தா, பேதுரு சொல்றாரு, அந்த அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பேதுரு சொல்றாரு, நைட்டெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஆனா என்ன பண்ணல, ஒரு நெகிழி மீன் கூட மாட்டலாம் அந்த வலையில. ஆனா ஒரு வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்ற அந்தபடியே அவர்கள் செய்து, அது எதை காண்பிக்கிறது? அவருடைய பிரயாசத்தை காண்பிக்கிறது. அந்தபடியேனா எந்தபடி அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பேதுரு செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மிகுதியான மீன்களை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம், நூறத்தனையான ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா, எங்க இருக்குதுன்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. வேற எங்கேயுமே இல்லை, கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். அவர் சொல்ற, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இவன் அப்படியே வசனத்தின்படி அவன் வலையை போட்டு மிகுதியான மீன்களை அவன் பிடிக்கிறான். அதெல்லாம் ஒரு பொருள் நினைச்சிருப்பான். நீங்கள் நைட்டுலாம் பேச, நைட்டில் போய் நான் மீன் பிடிக்கிறேன், மீன் பிடிக்கிறோம், எப்போ போவான் தெரியுமா? 3 மணிக்கு போவான், போட்டு எடுத்துட்டு போவாங்க, மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம பாசமாக மீன் பிடிக்கிறவங்க மத்தியில் ஊழியம் செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம். அதனால அவங்களால தெரியும் எத்தனை மணிக்கு போறாங்க அப்படின்னா, அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து போவாங்க. இந்த பேர் சொல்றாரு, நைட்டெல்லாம் நான் பிரயாசப்பட்ட நைட் ஷிஃப்ட் செய்தேன், ஆனா என்ன கிடைக்கல, எனக்கு ஒரு மீன் கூட என்ன கிடைக்கலையா. கண்டு வீழ்ச்சேன், பிரயாசப்பட்டேன், வலைய போட்டேன், கை வலி கால் வலி எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஒரு கூட எனக்கு கிடைக்கல. எனக்கு வருத்தப்பட்டு கொண்டே நான் பாருங்க, கர்த்தருடைய வசனம் வருகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில என்ன இல்லை, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையிலே நுழைந்தான். தேவன் சொன்னார், நீ ஆழத்திலே உன் படகை தள்ளி கொண்டு போய் வலையை என்ன பண்ண போடு. படிங்க அந்த வசனத்தை கூட, 4வது வசனம் படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இயேசு சொல்றாரு, நீ கரையோரமாவே மீன் பிடிச்சிட்டு இருக்காதப்பா, நீ போட்ட என்ன பண்ணு, நல்லா டீப்பர் சீக்கு கொண்டு போ, ஆழத்துல நீ கொண்டு போய் வலைய போடும். அவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்தபடி அவன் ஆழத்திலே அவன் போய் வெளியான ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின்படியே அவன் செய்தான். அதாவது
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. அவர் சொல்லிருக்கலாம், நீ என்ன பண்ண, கரையோரமாக அந்த பக்கம் போடு, மீன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் அவனுக்கு சொல்ல, நீ இருக்கிற இடத்தை பெயர்த்து நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, நான் சொல்ற இடத்துல வெளியான ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய நிலையை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நாம் சபையிலே அங்கத்தினராக நாம் வந்து கொண்டு இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன நிலை என்று கேட்டால், இது ஆரம்ப நிலை. கரையோரமாய் நீங்கிறதான ஒரு இடம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், வாழ்க்கை கரையோரமாகவே அந்த பேசிக்லே நிற்காத, பேஸ்மெண்ட்லே நிற்காத, நீ கட்டி மேலே எழுப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்ட, நீ கர்த்தரை நீ விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட, அவருடைய ரத்தத்தினால நீ கழுவப்பட்ட, இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அனுபவத்தோடு கூட நீ என்ன பண்ணு, முன்னேறி செல். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாருங்க, praise the Lord. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள்ள மேற்கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நடந்து. முக்கியமா அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் மேல் நீங்க கட்டப்படணும். எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அவருக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, கட்டப்படுங்க, வேறு கொள்ளுங்க. பாசமா இந்த ஒன்னாம் தேதியில் ஆராதனை இதில் மெசேஜில் சொன்னாங்க, அது என்ன சொல்லியது, கோட்டன்ஸா பாக்ஸம் அந்த பாக்ஸம் சொல்லி அது குடிங்கன்னா வந்துருமா ஈஸியாக. அந்த மாதிரி நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், காற்று புயல் எது அடித்தாலும் அசைக்கப்படாத ஆழமாய் போகிற ஒரு வேரை போல இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. அது பிடிக்கினா அது ஈஸியாக பிடிக்கினா வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவன் வேர் கொண்ட விசுவாசமாய், கட்டப்பட்ட விசுவாசமாய் கர்த்தருக்குள்ள நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆழத்திலே தள்ளி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்னது? ஆண்டவர் சொல்றாரு, ஞானஸ்நானம் இயேசு எடுத்தார். எங்க எடுத்தாரு? யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்தாயா இயேசு? எடுத்த பிறகு அவர் கரை ஏறின உடனே யார் வந்துச்சு? யார் வந்தா? புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். அல்லேலூயா. புறா என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவி எனப்படுகிறவர் வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம தலைக்கு அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்வோம், அபிஷேகம். அப்போ நீ என்ன பண்ற? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போற. அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உனக்குள் வந்து விட்டால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 14
16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும் பொழுது உனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும். என்ன அப்படின்னு கேட்டா, அவர் உன்னோடு பேசுவார், சம்பாஷிக்க தேவன் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து நீங்க தனிமரமா இருந்தீங்க, இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக, உங்களை ஆற்றி தேற்றும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக இப்ப யார் வந்திருக்கிறா அப்படின்னு கேட்டா, இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது என்ன செய்வார்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உணர்த்தப்படுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த காதுல கேட்டு அந்த காதுல விடுகிறதானது அல்ல. நாம் என்ன கேட்கிறோமோ அதை உணர்ந்து, ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உணர்ந்து அதன்படி ஆவியானவருடைய சித்தத்தின்படி நாம் நடப்பதுதான் எனது. நீ ஆழத்திலே உன் படகை தள்ளி கொண்டு போய் வலையை போடுகிற அனுபவத்துக்கு ஒப்பாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லது இது சத்தியம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஈசாக்கு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றான். எப்படி பெற்றான்? நெடுநாளாய் அந்த தேசத்துல என்ன பண்ணா? தங்கி இருந்தான். கொஞ்ச நாள் இல்லையா, கர்த்தர் சொல்ற வரைக்கும் அதே இடத்துல தங்கி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதம். நான் நினைக்கிறேன், இந்த ஈசாக்கு கடன் இருந்திருக்காது. எந்த கடைக்காரனும் வந்து கதவை தட்டிருக்க மாட்டான். அவனுக்கு வேற எந்த விதமான பித்தல் குழுக்கள் எதுவுமே இருந்திருக்காது. யாரும் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிருக்க. அவன் சோதரம் அவன் என்னென்னலாம் அவன் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் அவன் செய்து முடிச்சு அந்த 100 மடங்கு பலன், நான் நினைக்கிறேன் இந்த 100 மடங்கு பலன் வந்த பிறகு அவனே வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அடுத்த வசனத்தை நான் சொல்லுது, அவன் ஆடுகளும் அப்புறம் அது படிக்கல, அவன் ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடி. போதும் போதும். இப்ப எல்லாம் வந்து வாழ்க்கையில் ஐயோ ஆசிரியர் விரலால் அது என்ன பண்ணா கொடுத்தான். மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான், வேலைக்காரங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான், ஊழியர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். பிரேக்மான் செய்யாதவங்க பாட்டு பாடுறாரு, சோதர வலைகள் கிழியத்தக்க பறவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்களை. அல்லேலூயா. மற்றவங்க எடுத்து கொடுக்குங்க. நீ கடனாளியா இருக்க மாட்ட, எடுத்து கொடு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்குவதில்லை, பிறருக்கு நீ என்ன பண்ணுவ? கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. தேவன் சொல்றோம், ஈசாக்கு அள்ளி கொடுத்துனே இருப்பார். 100 மடங்கு பலன் பெற்று கர்த்தர் கொடுத்தாரியா கொடுக்கிறாங்க. பேதுரு சொல்லியிருப்பார், கர்த்தர் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்யலையா. எல்லா கூட்டாளிகளும் மற்ற பறவைகள் வந்தவர்களாம் ஷேர் பண்ணியிருப்பார், அந்த மீன்களை கொடுத்திருப்பார். அதுபோல தேவன் உன்னையும் வைக்க, அவர் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். தேவன் சொல்ற ஒரே ஒரு காரியம், அவருடைய நீதியும் நியாயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கைக்கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1
8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு அனுபவமா இருக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் தெரியுமா, புத்திமானாய் நடந்து கொள்வது. எப்படி புத்திமானான மாத்தினார் கர்த்தர்? இந்த நியாயத்தின்படி, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறதால வார்த்தையின்படி இதை நீ கவனமாய் கேட்டு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயானால் சொல்றேன். நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நான் போகிறேன். இறுதியில் பாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறதுனால இந்த காரியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சபையார் ஆசிக்கும் எல்லாரும் சொல்கிற ஜெபிக்கணும் இல்லையா? தேசத்துக்காக ஜெபிக்கணும், பலவீனமாக பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும், 3வது இதுக்காக ஜெபிக்கணும். சபையாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். என்னையா கிறிஸ்துவ கோயிலுக்கு போகிறான், இவனே இங்கே கடன் வாங்கி இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. என்னையா கிறிஸ்துவ இவனை எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. வாரி கொடுக்கிறவர்களாய் கர்த்தரை கையை ஆசீர்வதிச்சிருக்காரியா, அப்படி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பின்னால சத்தம் வர மாட்டேங்குது. நல்ல கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வந்தவங்கெல்லாம் ஒரு சரியான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காணுவதற்கு சில நேரத்தில் நம்ம நினைப்பா மற்றவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்காங்க, நமக்கு மட்டும் என்னது ஒன்றும் கிடைக்கவே மாட்டேங்குது, ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னா நம்ம நினைப்போம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் பேசுறாங்க. நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி அதில் கவனமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானத்தி நீ அதை செய்வாயானால் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவன் தேவனுக்கு மகிமையுண்டாக. என் வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் செய்தார். முதல்ல ஒரு சின்ன கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியில் ஆண்டு வேலை கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் வேலை செய்தேன். அங்கே இருக்கிற காரியங்களாம் கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறமா அதிலிருந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்துக்கு கர்த்தர் கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அதிக சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதை காட்டிலும் அதில் 10 நாள் வேலை செய்தேன். அதில் வேலை செய்துட்டு இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்தாபனத்தை கர்த்தர் வழி வாசலை திறந்தாரு. நான் நினைச்சேன் வட இந்தியாவில் போய் கொஞ்ச நேரம் ஆண்டுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக கர்த்தர் வாசலை திறந்து அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்து திருப்பியும் ரிட்டர்ன் பேக் வர கர்த்தர் கிருபை செய்தாரு. அதை காட்டிலும் சம்பளத்தை அதிகமாக தேவன் கூட்டி கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒவ்வொரு இடமும் மாற 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 சம்பளம் குறையில கூட்டிக் கொண்டே கற்றுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை, கடனே இல்லை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் கிருபையான தேவன் நடத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீங்களும் இந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஆமென். நீங்க ஒரு சபை எடுக்க, வசனத்தை நான் பிடிக்கிறேன், நான் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்க உயர்த்துறாரு? நம்ம இருக்கிற கஷ்டம் தாங்க, நம்ம இருக்கிற குப்பை தான், ரொம்ப கீழே இருக்கிறோம். ஆனா உன்னை உயர்த்துறது யாரு கேட்டா, உன்னை ஆசீர்வதிக்கிறது யார், உன்னை 100 மடங்கு பெருமைப்படுகிறது யாரு கேட்டா கர்த்தர். நீ பிரயாசம் எடுக்கலாம், ஆனா பலன் யாரால வரும் தெரியுமா? கர்த்தர் சொல்ற பலன் யாரால வராது, உன் முதலாளியால வராது, உன்னோடு கூட வேலை செய்கிற வேலையாட்களோடு கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது இல்லை. நம்முடைய திறமையோ அறிவோ இதெல்லாம் ஒரு பக்கம் தான், ஆனா பலனை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டா 100 மடங்கு தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. பாருங்க, பேதுரு ராவெல்லாம் பிரயாசப்பட்டான், அவனுக்கு என்ன கிடைக்கல,
ஒண்ணுமே கிடைக்கல. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மிகுதியாய் நட்டார்கள், ஆனா கொஞ்சமாய் அறுத்தார்கள். அப்போ பிரயாசத்துக்கு பலனை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டா தேவனுக்கு மகிமை. அப்போ பலனை கொடுக்கிற தேவன் இடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற இடம் தெரியுமா? மகனே மகளே, என் வார்த்தையை நீ என்ன பண்ணு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அந்த வார்த்தையை அந்த சரியா கவனிக்கல. கர்த்தருடைய வசனம் இன்னும் ஆழத்துக்குள்ள நீங்க போறன்னு சொன்னா ஜெபம் ஆண்டவரே என்னை நடத்தும். ஒரு சபை தலைவரை ஆயிட்டு அவரை நூறத்தாயான ஆசீர்வாதத்தை அவரை நான் பெற வாஞ்சிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை ஆழத்திலே நடத்தி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூலா. ஆண்டவரே உடைய வசனத்தை கவனிக்கும். ஆண்டவரே என் கண்களை திறந்தவர். உடைய வசனத்தின்படி நீர் என்னை நடத்தும். அப்பா, என் மகிழ்ச்சியாகும். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அடுத்த காரியம் ஊழியம். சொல்லுங்க. தேவனை மகிமை உண்டாகட்டும். நீங்கள் மாலையில் வடகரையில் ஒரு ஊழியக்காரர் பேசுவதாக கூப்பிட்டுருக்காரு. மன்றாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி அவர் மாதத்தோடு 2ஆம் தேதி அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வர அவர் பேர் வந்து வெற்றி ஃபேமிலின்னு சொல்லி இருக்கிற சோதரம். அந்த கூட்டத்தில் சாயந்தரம் நான் பேச 6 மணிக்கு. அதனால் மாலையில் ஆராதனை பாஸ்டம் அவங்களுக்கு நடத்துவாங்க. அந்த கூட்டத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி உபவாச ஜெபத்திலே நான் சொன்னேன். உபவாச ஜெபம் அந்த சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் வந்து வசனத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் பலப்படுவீர்கள். ஆமென். 2வது பாருங்க, விதை என்பது வசனத்தை குறிக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் 126 அதிலே 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். இங்க சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம கர்த்தருக்காக எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வசனம். எதை விதைக்கிறோம்? நிறைய காரியங்கள் இருக்கு. விதை என்பது வசனத்தை குறிக்கிறது. விதை என்பது நம்ம கொடுக்கிற காணிக்கை தசோபாகத்தை குறிக்கிறது. விதை என்பது அடக்கம் பண்ணுகிற சரீரத்தை குறிக்கிறது. இப்படி பல காரியங்கள் பைபிளில் இருக்கு. இதில் நான் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வசனம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு உவமையை கர்த்தர் சொல்றார். 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அது 8வது வசனத்தை வாசிக்கலாம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சொல்றாரு, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, வசனத்தை விதைக்கிறவன் ஒருவன் புறப்படுகிறான். அவன் கண்ணீரோடு விதைக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில விதைகள் வந்து வழியிலே விழுது, சில விதைகள் முள் இடத்துல விழுது,
சில விதைகள் கற்பாறையில் விழுது, சில விதைகள் நல்ல நிலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற இடத்துலாம் விழுந்த விதைகள் வந்து முளைக்குது, அதுக்கப்புறமா அப்படியே பட்டு போயிடுது, சரியா செழித்து போக வளர முடியல. சில விதைகள் கொண்டு போயிடுது, பறவைகள் கொண்டு போயிடுது, அதாலும் வளர முடியல. ஆனால் சில விதைகள் மாத்திரம் என்ன பண்ணுது, இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலனை கொடுத்தது. ஆமென். இது என்ன காண்பிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை விதைக்கிறது, வசனத்தை விதைக்கிறது. நான் கூட இந்த வசனத்தை பேசுறேன், உங்களுக்குள்ள விதைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள விதைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? கேட்குறீங்க. அதை கேட்டதை நீங்க என்ன பண்றீங்க? இருதயத்துல உணர்றீங்க. அந்த உணர்றதுனால நீங்க என்ன பண்றீங்க? வசனத்தை அது எங்க போகுது? சிந்தைக்கு போகுது. சிந்திக்கிறீங்க. அந்த சிந்தை பிறகு என்ன மாறுது? செயலாய் மாறுகிறது. யார் இப்படி நூதனத்தனையாய் பலன் கொடுப்பார் என்று கேட்டால், அதே அதிகாரத்தில் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல என்ன பண்ணுவான்? வசனத்தை கேட்கிறவன். இயேசு கிறிஸ்து கூட அந்த வீட்டுல அவர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சவங்க ஜனங்க என்ன பண்றாங்க? அவரை நெருக்கினார்கள். எதுக்காக? வசனத்தை தாகத்தோடு கேட்பதற்காக. ஹல்லேலூயா. நீங்க நேற்று ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பாருங்க, அவங்களால ஜெபிக்க முடியல, சரி ஆலயத்துக்கு போக முடியல, சரியா பைபிளை வாசிக்க. ஏன்னு கேட்டா அவருடைய வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாதவர், அவங்க மாமியார் ரட்சிக்கப்படாதவங்க. அப்படி பைபிள் இருக்குதுன்னா அவ்வளோதான் போதும். ஆனா கர்த்தர் அந்த 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 நபர் கர்த்தர் மேல் தாகம் கொண்டது, வசனத்தின் மேல தாகம் கொண்டதுனால கர்த்தருக்கு சொல்றேன். என்ன பண்றா தெரியுமா? வேலையை மாத்தி வீட்டிலேயே வேலை செய்யற அளவுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து, அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து செய்யக்கூடியதான வேலை. இவங்க என்ன பண்ணுவாங்க? வேலை வீட்டில் செய்யணும், அதனால நான் என்ன பண்றேன்? வீட்டில் வேலை செய்துட்டு செய்யும் பொழுதே அவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை படிக்கிறதும், அங்கே வரக்கூடிய அந்த யூடியூப்ல வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கிறதும், அப்படியாக அவருடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். வசனத்தின் மேல வாஞ்சி. அப்போ வசனத்தின் மேல வாஞ்சி இருக்கும் பொழுது என்ன தடைகள் நம்முடைய வீட்டிலே காணப்பட்டாலோ கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? தடைகளை நீக்கி உங்களுக்கு அதை பிளஸிங்காக தேவன் என்ன பண்ணுவாரு? மாற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அவன் என்ன பண்றான்? வசனத்தை கேட்கிறவனும். ஃபர்ஸ்ட் அவன் கேட்கிறான், ரெண்டாவது என்ன பண்றான்? உணர்கிறவன். ஆத்துமாவிலே உணர்வு தேவை. ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். சபையிலே காதுள்ளவன் கேட்கடவன் சொல்றாரு. அதை கேட்டு உணர்ந்து அவன் என்ன பண்றான்? நூறத்தனையாய் பலன் கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஊதியத்தில் ஒரு பலன் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? சோத்திரம். வசனத்தை விதைக்கும் பொழுது, வசனத்தை விதைக்கும் அவங்களுடைய வார்த்தையை நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலனை தேவன் கொடுக்கிறார். இரண்டாவது பாருங்க, 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பாருங்க, 24வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்
சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது பாருங்க, முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? 12வது வசனத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று படிச்சோம். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நூறுத்தனையான. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா பெருக்கமான ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம்? பெருக்கமான ஆசீர்வாதம் இல்லையா? உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நேற்று ஒரு கார் வாங்கி வந்து டெலிவரி பண்ணோம். யார் வாங்க தெரியுமா? அவங்க பையன் வாங்க. நான் எப்படியா ஜெபிச்சேன், ஆண்டவரே நீதிமானுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருந்துச்சு, காரு சில காரணத்தினால அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? அவனுடைய டிசெண்டன்ட், அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு இல்லையா? நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இங்க ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து ஈசாக்குக்கு சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு மாத்திரம் அல்ல, அவன் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்க அவன் வல்லவராக இருக்கின்றார். இதுதான் பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை. என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோவோத் என்று பெயரிட்டான். இங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பழுகும்படி என்று சொன்னால் லேண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கனி நிறைந்த ஒரு இடம். அதே போல இடம் என்பதற்கு ரூம் என்று போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த காரியத்தை நான் இருக்கிறேன். ஃப்ரூட்ஃபுல் ஆஃப் லேண்ட், கனி தரக்கூடியதான ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் குடியிருந்த இடத்தை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று கேட்டால், கனி நிறைந்ததாய் செழிப்பார் தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கனி நிறைந்ததாய் இடத்தை கர்த்தர் தேவன் பெருக பண்றார். என்ன பண்றாருன்னா, அவர்கள் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இந்த வாக்குவாதம் நின்று போச்சு. அதனால அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றான், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோவோத் என்று பெயரிட்டான். இந்த சபையை கட்டத்துக்கு முன்னாடி ராயபுரத்தில் அந்த வீட்டில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போது அந்த சபையின் பேர் என்ன தெரியுமா? ரெகோவோத். இந்த ரெகோவோத் என்கிற பேரை கற்றுக் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நமக்கு சபை கிடையாது. அந்த ரெஜிஸ்டரில் தான் வச்சு நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். அங்கே அவங்க ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இடம் இல்லை, ஒரு கவர்மெண்ட் பிளேஸு இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்துல கட்ட தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை ரெகோவோத் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அதுக்கு பிறகு தான் கர்த்தருடைய சபையை தேவன் கட்டார். இடத்தை கொடுத்து இந்த சபையை தேவன் கட்ட ஆரம்பித்தார். அது போல கர்த்தர் உங்களுக்கு இடத்தை தேவன் கொண்டு பண்ணுவார். அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி சொல்ல பாருங்க. சீதாபதி தெரு மாதவத்தில்
அங்கே ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். அந்த வீடு ரொம்ப தமாஷான வீடு. இந்த ஹவுஸ் ஓனர் இருக்க மேலே குடியிருக்காங்க, அவங்க மேலே இருக்காங்க, நாங்கள் கீழே இருக்கிறோம். ஒரு ரூம் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. இன்னொரு ரூமில் நாங்கள் இருந்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாம அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து கதவை திறந்துப்பாங்க, எடுத்துட்டு போவாங்க, வருவாங்க, ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தமாஷான வீடு. அதுவே நான் ஜோமணி இந்த இடத்துல இருந்து நெருக்கமான இடத்துல இருந்து எப்போ என்ன கொண்டு போவீங்க விசாலத்துக்கு சொல்லி ஜோமணிட்டே இருந்தேன். கரெக்டாக 2010 வருஷத்துல நம்ம சாம்சங் ஐயா தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு விசாலமான இடத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த வருஷத்துல என்ன பண்ணாருன்னா மாதவரத்துல அந்த மெயின் ஜங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, இந்த உடையார் ஏஜென்சி முதல்ல இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட், சில பேர் வந்து தெரியும். அந்த அப்பார்ட்மெண்ட்ல என்னாச்சு, ஒரு விசுவாசி நம்ம தர்ம சபைக்கு போறவங்க, விசுவாசி தர்ம சபையில் இன்னொரு கிளை சபைக்கு போறாங்க. அவங்க ஷிஃப்ட் ஆகி அமைச்சகரைக்கு போறாங்க. காரணம் கேட்டால் அந்த பிள்ளைக்கு படிப்பு தேவை. அவன் இப்போ வந்து எஸ்சிசி காலேஜில் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான். அவங்க அங்கே போகிறாங்க. அந்த வீடு ஷிஃப்ட் ஆகிறப்போ இவங்க ஷிஃப்ட் ஆகிற நேரத்தில் எனக்கு இவங்க ஷிஃப்ட் ஆக போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு, அவங்க 2 பேரும் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே நான் சொல்லவே இல்லை. வீட்லேயே நான் கம்முன்னு இருந்தேன். ஒரு நாள் நைட்டு அவங்க 2 பேரும் வீடு தேடி அப்போ நான் பாஸ்டர் இந்த வீட்டை நான் கல்வி பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ போய் பார்த்தா வீடு நல்லா விசாலம், பெரிய ஹால், நல்ல வெளிச்சம், கரெக்டாக அருமையாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டு தான் என்னாச்சு, காஸ்ட். முதல்ல 2500 இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தேன். இப்போது இந்த வீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 3500 ரூபா கொடுத்தேன். 3750 3500 1000 ரூபா ஜாஸ்தி. கட்டணத்து சொல்கிறோம். வருமானமும் கம்மி, வாடகையும் ஜாஸ்தி. விசுவாசத்தில் எடுத்தேன். கத்தை பார்த்துப்பாரு. கத்தை சொல்லிட்டார்ல, விசாலமான இடத்தை நான் கொடுப்பேன். வார்த்தை வந்துருச்சு. அதை நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை. ஓகே, கர்த்தர் சொன்னாருக்கு தைரியமாக அந்த வீட்டை நான் எடுத்தேன். கர்த்தர் சொல்றோம், 1 மாசம் கூட வாடகை பாக்கியே இல்லை. எல்லா வாடகை கிட்டத்தட்ட அந்த வீட்டில் மட்டும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்திருப்போம். அத்தனை நாட்களும் கர்த்தர் ஒரு பெண்டிங் இல்லாமல் வாடகை இருக்கும். நல்ல விசாலமான இடம். தேவன் மனிதனுக்கு பாருங்க, கர்த்தர் எப்படி சொல்றாரோ அந்த வழி தேவன் ஒரு விசாலமான இடத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சொல்றோம். முதல்ல இருந்த வீட்டை பார்த்தீங்கன்னா டென்ஷன் மாதிரி இருக்கும். வென்டிலேஷனே இருக்காது, ஜன்னலே அந்த அளவுக்கு இருக்காது. இருட்டாக எப்பவுமே லைட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஆனால் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய வாசனை அமே உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை உங்கள் வேலையில் நீங்கள் நெருக்கப்படலாம். அந்த பெலிஸ்தியர் வந்து இவங்களை நெருக்கினார்கள். இவங்க வேணும்னா துறவை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாதாடினாங்க. அப்படி 2-3 தடவை வாதாடினாங்க. இந்த ஈசாக்கு என்ன பண்ணல, ஒரு வார்த்தையும் பேசாம வேற இடத்துக்கு அவன் பெயர் கொடுத்தான். அங்கே வாக்குவாதம் பண்ணவில்லை. அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்கள் வேலையில் நெருக்கமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கலாம். நீங்கள் நெடுநாளாக நீங்கள் செபிக்கலாம். நீங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் இருந்தீர்களானால் தேவன் உங்களுக்கு விசாலத்தை கொடுக்கலாம். தேவன் சொல்கிற 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது காரியம் 29வது வசனம் படிங்க.
உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். மூணாவது பாருங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. மூணாவது ஆசீர்வாதம். 3 இடத்துல இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சத்துருக்களும் இந்த ஈசாக்குக்கு சத்துருக்களா இருந்தவர்களும் ஈசாக்குக்கு அவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்யும்படிக்கு வந்தார்கள். அத்தனை நாள் நெருங்கி இருந்தான் அவன். ஈசாக்க போட்டு வதச்சிட்டு இருந்தான் போட்டு. ஆனா இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். அப்படின்னு அர்த்தம், சமாதானத்தை நாங்கள் நாடுகிறோம். இங்க ஒரு சண்டை போட்டுனே இருந்தவங்க, இந்த போர் சொல்லினே இருந்தவங்க, உங்களை நெருக்கினே இருந்தவங்க கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்ககிட்ட வர வைப்பார். அல்லேலூயா. என்ன எப்படி யாரால் வந்தது அப்படின்னு பாருங்க. அங்க 26வது வருஷம் பாருங்க. அபிமெலேக்கும் சிநேகிதனாகிய அபிசாக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் வந்தார்கள். 3 பேர், ராஜா வரான், அதுக்கப்புறம் சேனாதிபதி வரான், அவன் சிநேகிதன் வரான். 3 பேரும் யாரை தேடி வராங்க? யாரை துரத்துனாங்களோ அவங்க தேடியே வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வந்து சமாதானம் செய்து கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எப்படி சொல்றாங்க? எப்படி சமாதானம்? அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாரு கர்த்தர்? ஏன் சமாதானம் பண்ண வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நாம் வாசிக்கிறோம். 27 படிங்க, 28 படிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. யார் சொல்றது? யார் சொல்றது? சத்ரு சொல்றான். சத்ரு வாயிலிருந்து வார்த்தை வருது, கர்த்தர் உம்மோடு நிச்சயமா இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். மற்றவங்க பார்க்கணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். ஆமென். சொல்ல முடியுமா? உங்க சொந்தக்காரங்க பார்க்கணும், உங்க நண்பர்கள் பார்க்கணும், உங்களை பகைக்கிறவர்கள் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சொல்றோம். அந்த கழுதை சுமந்துமே வந்துச்சு. யார? இயேசுவை. எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த கழுதையை பார்க்கல, அந்த மேல உட்கார்ந்ததை பார்த்தாங்க, அவருக்கு ஆராதனை சொல்றாங்க. அதுபோல நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவங்க யார் பார்க்கணும்? மற்றவங்களாம் பார்க்கணும். அவங்க பார்த்தாங்க, கண்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயமும் திகிலும் வரும். அவங்க தன்னால் உங்ககிட்ட ஓடி வருவாங்க, சமாதானம் செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற ஒரு வசனத்தின் வழியில் இருக்குல்ல, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவர் சத்துருக்கள் கூட சமாதானமாக இருப்பார். நம்ம வழி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு வழி எப்படி இருக்கணும்? இப்போ வழி நல்லதாக இருந்ததாலே கர்த்தர் நம்மோடு இருப்பார். இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னா நம்ம வழி. அது மாதிரி ஈசாக்கு கர்த்தருடைய வழியிலே அந்த ட்ராக்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த ஃபாலோ பண்ணதுக்கு முதல்ல சொல்றாரு, இந்த தேசத்துல நீ குடியிருந்து என் வார்த்தைக்கு முதல்ல கீழ்படுகிறியா? நீ நான் சொன்னதை மீறி ஏதாவது செய்வியா அப்படின்னு ஆண்டவர் அவன் என்ன பண்ணான்? நெடுநாளா அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைப்படி இருந்ததுனால
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை பார்த்து அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம ஒரு இந்த நல்ல புரிச்சுக்கணும். கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய எல்லாமே அந்த வார்த்தைகள் நல்ல இந்த பைபிளை படிங்க. இந்த வசனத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். வேற ஒன்றும் ஆசீர்வதிக்காதீங்க. இந்த வசனம் தான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மென்மேல் உயர்த்தும். சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளோ ஆசீர்வாதம் கேட்டாங்க. 1000 மடங்கு வேலையா, 1000 வசனம் ஒப்புவீங்க. அவன் அது கஷ்டம். எங்க 10 வருஷம் சொல்றதுக்கு நாங்க தலைதறிக்க ஓடுறோம். எங்க 1000 வருஷத்துக்கு வந்தாலும் சொல்றேன். பை ஹார்ட் பாஸ்டர் சொல்றாரு, சொல்றாரு. வாசிக்கிறேன், மறுபடியும் வாசிக்கிறது மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எனக்கு புரிகிற வரைக்கும் 10 மடங்கு 15 மடங்கு நான் வாசிப்பேன். அதே அப்புறம் வசனத்துல வசனத்தினுடைய அனுபவம், வசனத்துல பழக்கம் வசனத்துல பழகணும். மேலோட்டமா அப்படியே சிக்ஸ்டி அப்படியே மேலோட்டமா அது இன்னும் கரையிலும் இருக்கக்கூடாது. ஏசிய சபை வடந்தரும் பார்க்கும் 100 ஆசீர்வாதம் தரணும். சும்மா நான் பிரசவம் பண்ணாங்க, இது சும்மா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்றதுல அர்த்தம், அதை நாம் பார்க்கணும். ஆமென் 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 சொல்லுங்கயா. ஆமென் சொல்லுங்க. இது ஆசீர்வாதம் வரும். நீங்க உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபையை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து அழைப்பாட்ட கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அவருடைய ஆலோசனையை தயவாய் கேளுங்க. எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க. வசனத்தை நல்லா படிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னுடைய அபிஷேகத்தில் ஆவியின் பலத்தால் நிரப்புங்கப்பா. என் மாம்ச பலத்தில் நான் போராடி போகிறேன். ஆவியின் பலத்தில் நிரப்புங்க. அப்போது வசனத்தை எல்லாம் நான் எளிதாய் நான் கை கொள்ளுவேன். ஆமென். கண்களை மூடுமா. Hallelujah, hallelujah, hallelujah.